எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். ஏய் நீ எதுக்குடா இங்க வந்தா? என்ன வேணும்? அம்மா நாஸ்தாக்கு துட்டு கேச்சு. துட்டா? அது இருந்தா நான் அங்கேயே வீட்லயே கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். நானே கையில பைசா இல்லாம அருமை நாயகம் ஓசிட்டி வாங்கி தரேன்னு வந்து உட்காந்துருக்கேன். சரி அம்மா கிட்ட போய் சொல்லி கவலைப்பட வேணாம், உள்ளாட்சி தேர்தல் வருதான் தலைவர் சொல்லிச்சு, அதுக்கப்புறம் டெய்லி கட்டிங் வரும், பல்கா எடுத்துன்னு வந்து தரேன்னு சொல்லு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாயங்காலம் துட்டு இல்லாம வந்த அம்மா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கும். ஜாக்கிரதை வட்டா. சரிப்பா போப்பா. பாத்தியா தெளிவா? புள்ளிய பெற்றாலே இதான் பிரச்சனைப்பா. கபாலி, உனக்கு மட்டும் இல்லடா, நாட்டுல பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு பிள்ளைங்களால தான் பிரச்சனை வருது. என்ன அருமை நாயகம், என் புள்ளிய வச்சு ஒரு அரசியல் கணக்கே சொல்ற? ஆமாண்டா, அவரை தலைவர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், இதுக்கெல்லாம் வந்து கட்சியில ஒத்துக்கணும், மக்கள் ஒத்துக்கணும், இப்படி நிறைய தகுடு தத்தம் வித்தெல்லாம் பிள்ளைங்களால தான் பிரச்சனை. பிள்ளைங்க மேல பாசத்தை வைக்க கூடாது. நான் பாரு வீட்லயே கடங்கன்னு ஓடி வந்துட்டால, அது மாதிரி நம்மள விட்டேத்தியா இருக்கணும். நீ சொல்றத பார்த்தா வேற ஏதோ ஒரு மேட்டரை லிங்க் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குதுப்பா எனக்கு. ஒரு மேட்டரை லிங்க் பண்ணலடா. பிள்ளைங்களை பெத்தா எவ்வளவு பெரிய அரசியல் தலைவரா இருந்தாலும் சரி, சாமானியனமா இருந்தாலும் சரி, கண்ணீர் விட்டுத்தான் ஆகணும். அதுக்காகத்தான் தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு கவிதை சொல்லி வச்சிருக்காங்க. அனுபவிச்சோம் போல இது கரெக்டா பாடி வச்சுக்கிறான். சரிப்பா நீ ஏதாவது நம்ம அரசியல் மேட்டருக்கு சொல்லுப்பா. சிஎம் பொண்ணு இல்ல, அதையும் நல்ல மனதில் குடி இருக்கும் நாகூராண்டவா. ஆமாப்பா, நம்ம மக்கள் திலகம் மாதிரி ஆக்ட் கட்டுவாரு அவரு, நம்ம சூரிய கட்சித்தலோட மூத்த அவரோட பேரனுக்கும் நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆமா ஆமா, இது கொண்டாட்டமா இருக்க வேண்டிய காலம். ஆனா கொண்டாட்டமா இருக்க வேண்டிய நேரத்துல அங்க வந்து இவரு போல அவரு வரல, ரெண்டு பேரும் சந்திக்கல, இந்த மேட்டர்லாம் நம்ம பேசியிருக்கோம்ல ஏற்கனவே. இது கொண்டாட்டமான காலம், முகூர்த்த காலம். ஆனா திமுக காரங்க கொண்டாட முடியாம கோர்ட்டு வாசப்படி மிச்சுன்னு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்குப்பா கோர்ட்டுக்கு போறாங்க? ஆட, விழுப்புரத்துல நம்ம பேராசிரியர் இருக்காருல்ல. ஆமா ஆமா ஆமா, அவர் முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி கூட ஏதோ போயிட்டு வந்தாரு. அது வந்துட்டாரு. இப்ப வந்து புதுசா இந்த செம்மண் அல்றதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அப்படியாப்பா? ஆமா, அது கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறாங்க, அவங்க கம்பெனியில் பண்ணுறாங்க. இந்த அளவை மீறி எடுத்துட்டு தான் ஒரு புகார், அதுக்காக அவரு படியேறி இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தூத்துக்குடி முரட்டு பக்தர், ஆமா பெரிய சாமி, சொல்லுங்க. அவரு வந்து அவரும் அவர் பொண்ணும் அவங்களும் ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, இப்பயும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, முந்தைய அமைச்சராக கூட இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் வருமானத்தை அதிகமாக ஒரு 2 கோடியோ 2.5 கோடியோ சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு. அதுக்காக அவங்க கோர்ட்டு படி ஏறி இருக்காங்க. முன்னாடி ஒரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்கன்னு அந்த பக்கம் ஒண்ணு இருக்குது, அதை ஈக்குவல் பண்றதுக்கா இந்த மேட்ரு? அதெல்லாம் கிடையாதுடா, இது தனியான வழக்கு. அது வந்து அங்க இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அதை பத்தி வழக்கை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுடா. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். டேய், கண்டெம்ட் கண்டெம்ட். ஐயோ, உங்ககிட்ட வேற அதான் நீதிமன்ற அவமதிப்பு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம மேல வந்துருமா? நம்ம மேல வந்து அப்புறம் நம்மளை தூக்கி உள்ள வச்சுடுவாங்க. சரி சரி, வேணாம். அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. சரி, இதெல்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சூரிய கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க? பொதுமக்கள் தரப்புலையோ மற்றது சூரிய கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகளுக்கு அறிவிப்பு வரப்போகுது. அதை சொல்லிதான் அவன் புள்ளியா அமிச்சுக்கிறான். சொல்லு. அது வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வலிமையா இருக்கவங்க, முரட்டு பக்தர் மாதிரியோ இல்லை நம்ம இவர் பொண்ணான அவர் மாதிரியோ விழுப்புரத்தில் இருக்க மாதிரியோ, இந்த மாதிரி பவர்ஃபுல் ஆளுங்க மேலாம் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா இவங்க உள்ளாட்சி தேர்தலில் சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியாது. இவங்க இந்த டென்ஷன்ல இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம பூந்து எல்லாரையும் காலி பண்ணிடலான்னு ஆளுந்தரப்பு வந்து திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சூரிய கட்சியில பேசிக்கிறாங்கடா. அப்புறம் இன்னொரு மேட்ரு ஏதோ ஒன்று சொன்னாங்களேப்பா, அந்த பக்கத்து ஊர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல இப்போ ஏதோ ஒரு ரீசெண்டா அந்த அம்மா ஒரு குண்டு தூக்கி போட்டு போச்சு. அதான்டா, ஏய் சூரிய ஒளியில வந்து மின்சாரம் தயாரிக்கிறது இருக்குதுல்ல. ஆமா ஆமா, அந்த பெருசு பெருசா அந்த இது வச்சு சோலார் பேனல்,
அதை நான் வைத்து தருகிறேன்னு சொல்லிட்டு கேரளால நிறைய மோசடி பண்ணியிருக்காங்க. சோலார்லயே கோளாறு. சோலாரில் கோளாறு பண்ணவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோளாறுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்லை அப்படின்னு பல அரசியல் தலைவர்கள் மேலே பழியை திருப்பி விட்டுருக்காங்க. ஆமாப்பா, அதை தொடர்லாம் கூட எழுதுறாங்க போல இருக்கு. அதெல்லாம் எழுதுவாங்கடா. இவ்வளவு நாள் வெறும் அந்த கேரள அரசியல்வாதிகளே பேசிட்டு இருந்தவங்க போன தடவை கோயம்புத்தூர் வரும்போது போற போக்குல சூரிய கட்சியில இருக்காருல்ல முன்னாள் மத்திய இணை அமைச்சர் அந்த பொண்ணு சொல்லுப்பா, அவரு மேல ஒரு இதை போட்டிருக்காங்க. என்ன போட்டுக்கிறாங்க? சோலார் பேனல்யா? இல்லடா, ஒரு பழி ஒரு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு காரியத்தை முடிச்சு தரேன்ட்டு 25 லட்சம் ரூபா வாங்கிட்டாரு. ஐயோ! ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் எதுவுமே பண்ணி தரல அப்படின்னு ஒரு பழியை தூக்கி போட்டிருக்காங்க. அப்படியாவா? அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் அதன் மேல வழக்கெல்லாம் தொடுக்கலை இன்னும். ஏன்னா வந்து இந்த பிரைமா ஃபேஸ் இருக்கணும் எல்லாத்துக்கும். அதாவது அடிப்படை முகாந்திரம் இருந்தால் தான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். சும்மா எல்லாரும் நீ கூட சொல்லலாம் அருமைனா என்கிட்ட 1000 ரூபா கடன் வாங்கிட்டாருன்னு ஒன்றை வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்களா? அடிப்படையாக இவர் வாங்குவாரா இல்லையா, ஏமாத்துவாரா, கொடுத்தாரா, எடுத்தாரா, எல்லாமே பார்த்துன்னு தானே முடிவு பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அடிப்படை அறிவு இருக்குதுப்பா. அருமைனா என்கிட்ட 1000 ரூபா இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். அதான் அடிப்படையா அது கிடையாது. சொல்லுப்பா நீ. சரி விடு, ரொம்ப பேசுற நீ. சரிசமா உட்காந்து பேசினா எல்லாருமே வந்து பெரிய தலைவராக இல்லான்னு நினைக்கிறீங்க. இல்லை தலைவா, சொல்லுவா. அதனால இப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சூரிய தரப்புக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துருக்கு. அப்படியா? இந்த சூரிய தரப்புக்கு வெளியில இருந்து இந்த ஆளுந்தரப்பு கேரளால இருந்து ஒரு லேடி இந்த மாதிரி எல்லாம் சங்கடங்கள் வர நேரத்துல கட்சிக்குள்ள இருந்தே ஒரு சங்கடம் வந்து பீரிட்டு கிளம்புதான். கட்சிக்குள்ளியா? ஆமா, கட்சிக்குள்ள இருந்து யாராவது அந்த அம்மா கூட கூட்டு வச்சுனாங்களா? அந்த அம்மா விவகாரம் இல்லடா. கட்சியில ஒருத்தர் புத்தகம் எழுதுறாராம். என்னப்பா இது? புக்கு என்ன நல்லதானப்பா. ஆளுக்கு எல்லாம் ரிட்டையர்ட் ஆகும்போது சுயசரிதை அப்படின்னு எழுதுவாங்க. அவர் சுயசரிதை எழுதுனா பரவாயில்ல. இந்த அலைக்கற்றை ஊழல் நடந்தது இல்லையா, அலைக்கற்றல் ஊழல்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? சரிப்பா. ஆமா, முன்னாடி அந்த இது 1,76,000 கோடி ஜின்னு இருந்தாங்களே, அதுல வந்து மத்திய அமைச்சரா இருந்தார் இல்லையா? அப்போ அவர் தானேப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த ₹1 ஈஸியா போன் பண்றதுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஏண்டா, அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அதுல 1,76,000 கோடி அரசுக்கு இழப்புன்னு சொல்லி சிஏஜி அறிக்கை வந்து அவரு ஜெயில இருந்து இப்ப வழக்கு போயிட்டு இருக்கு. அவரு இந்த வழக்குல கூட்டணியில ஆட்சியில இருந்த அந்த தேசிய கட்சி என்னை எப்படி மாட்டி விட்டது, எங்க கட்சியில இருந்தே சில புல்லுருவிகள் இதுக்கு எப்படி தூபம் போட்டாங்க அப்படின்னு விளக்கமா ஒரு புத்தகம் எழுதியிருக்காராம். அந்த அம்மா என்னடான்னா சூரியன்ல இருந்து மின்சாரம் தரேன்னு சொல்லிட்டு சூரியனுக்கே சாக்கு வச்சுது. ஆமா, இவரு உள்ள கட்சிக்குள்ள இருந்துக்குன்னே சாக்கு வைக்கிறாரு. என்னப்பா நியாயம்? அதான்டா. ஆனா இந்த பத்திரிகை வெளியிட தளபதி வந்து ஓகே சொல்லியிருக்காரு. ஓகே தானே. ஆனா தலைவர் வந்து அனாவசியமான குழப்பங்களை கட்சியில ஏற்படுத்துமேன்னு கவலையில இருக்கதா நீ சொல்றியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா.